அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நல்லவர், நன்மை செய்கிற தேவன். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, மற்றவர்களை நேசித்து உம்முடைய அன்பை காட்ட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நாங்க எங்களுக்கானதை அல்ல பிறருக்கானதை நோக்குகிறவர்களாய், ஆண்டவரே, மற்றவர்கள் மேல் அக்கறை உள்ளவர்களாய் வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோசுவா 10வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவா கில்காலிலிருந்து முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டான். முன் பகுதியில எமோரியரின் 5 ராஜாக்கள் கூடி யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளோடு உடன்படிக்கை பண்ணின கிபியோனியருக்கு எதிரா யுத்தம் பண்ண கிளம்பி வந்தாங்க. இந்த கிபியோனியர் யோசுவாவிட்ட உதவி கேட்டதுனால புறப்பட்டு வரும்போது கர்த்தர் யோசுவாவிட்ட பேசினாரு. நீ பயப்படாத, உன் கையில அவங்கள ஒப்பு கொடுப்பேன், ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்க மாட்டாங்க அப்படின்ற வார்த்தையை பெற்றுக்கொண்ட யோசுவா இப்ப தைரியத்தோடு தாங்க பாளையம் இறங்கியிருந்த கில்கால்ல இருந்து புறப்பட்டு முழுவதும் நடந்து திடீர்னு அவங்க மேல யுத்தத்துக்கு வந்துட்டான். அந்த 5 ராஜாக்களும் ஆயத்தம் இல்லாத அந்த நேரத்துல டக்குன்னு வந்து யுத்தத்துக்கு வந்தாச்சு. கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். அந்த 5 ராஜாக்களையும், எமோரியரின் 5 ராஜாக்களையும் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு முன்பாக கலங்கி நிற்க பண்ணினார். ஏன்னா யுத்தம் கர்த்தரே செய்கிறார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாய் மடங்கெடுத்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மெக்கெதேவா மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை வீச பண்ணினார். பரலோகத்திலிருந்து கர்த்தர் கற்களை வீச பண்ணுகிறார். இங்க வானம் சொல்லியிருக்கு, ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல ஹெவன் போட்டிருக்கு. மேல இருந்து கற்கள் கீழே விழுகுது, அவர்கள் செத்தார்கள். அந்த பெரிய பெரிய கல்லு விழும்போது இந்த 5 ராஜாக்களோட படையில இருக்க மனிதர்களும் செத்து போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் யுத்தம் செய்து வெட்டினவர்களை விட கல்மலையில செத்தவங்க தான் அதிகம். ஏன்னா அது கர்த்தரே அந்த யுத்தத்தை செய்கிறாரு. அதனால அதுக்கு தப்பிக்க முடியாது. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, இப்ப யோசுவா கர்த்தரிடத்துல பேசுறாரு. பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் பார்த்துக்கிட்டு இருக்க யோசுவா இப்ப பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு சூரியனை பார்த்து பேசுறாரு. சூரியனே, நீ கிபியோன் மேலும், சந்திரனே, நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். சூரியன் அப்படியே நில்லு, சந்திரனை பார்த்து நீ ஆயிலோன் பள்ளத்தாக்குல அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கர்த்தர்கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் சூரியனை சந்திரனை பார்த்து பேசுறார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்ட மட்டும், சத்துருக்களான எமோரியரோட அழிவை காணும் மட்டும் சூரியன் தரித்தது
சந்திரனும் நின்றது. யோசுவா சொன்ன வார்த்தைக்கு சூரியனும் சந்திரனும் அப்படியே கீழ்ப்படுகிறது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? இந்த யாசேர்ன்ற புஸ்தகத்தை குறிச்சு 1 சாமுவேல் 1:18 கூட சொல்லப்பட்டிருக்கு. இந்த யாசேரோட புஸ்தகத்தை பத்தி அங்க புஸ்தகத்துல எழுதி இருக்கிறத சொல்லியிருக்கு. ஒரு 2 சாமுவேல் 1:18 வில் வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அப்படின்னு இருக்கு. 2 சாமுவேல் 1:18. அதே மாதிரி இந்த சம்பவம் யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. அஸ்தமிக்கிறதுக்கு போகாம அப்படியே சூரியன் அதே இடத்துல பகல் முழுசும் நிக்குது. இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. யோசுவாவோட வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்பட்ட கர்த்தர் இந்த மாதிரி மனுஷன் சொல்றத கேட்டு அதை அப்படியே செய்தது வேற எந்த இதுக்கு முன்னாடியும் இல்ல, இதுக்கு பின்னாடியும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்காக, தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைவரோடு கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் அனைவரோடு கூட தன்னுடைய பாளையத்துக்கு திரும்பியாச்சு. யுத்தத்துல வெற்றி பெற்று இப்ப திரும்பியாச்சு. அந்த 5 ராஜாக்களும் ஓடி போய் மெக்கதாவில் உள்ள ஒரு கெபியில் ஒளித்து கொண்டார்கள். 5 ராஜாக்களும் ஒரு கெபிக்குள்ள இருக்காங்க, ஒரு குகைக்குள்ள இருக்காங்க. 5 ராஜாக்களும் மெக்கதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளிந்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த கெபிக்குள்ள இருக்கிறதுனால மாட்டிக்கிட்டாங்க. அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாசலில் புரட்டி அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள். இப்ப யோசுவா கட்டளையிடுறான், ஒரு பெரிய கல்ல கெபி வாசலை போட்டு புரட்டி அடைச்சு வச்சிருங்க, காவலுக்கு ஆட்களை நிப்பாட்டுங்க, தப்பிச்சு போயிடக்கூடாது. நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின் படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதீர்கள். திரும்பி அவங்க பட்டணத்துக்கு வந்துடக்கூடாது. போற வழியிலே அவங்கள வெட்டி போட்டுருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றார். ஏன்னா யுத்தம் செய்தது கர்த்தர், அவர்தான் கைகள்ல ஒப்பு கொடுத்தார். நம்ம 8வது வசனத்துல பார்த்தோம், உன் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அந்த வாக்கை அப்படியே நிறைவேற்றினார். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியும் அளவும் சங்கரித்தார்கள். அவர்களில் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள். பெரிய அழிவு அந்த 5 ராஜாக்களுக்கும் ஏற்பட்டது, படைக்கும் ஏற்பட்டது. மீதா தப்பிச்சவங்கள கொஞ்சம் பேரு அரணான பாதுகாப்பான பட்டணத்தில் புகுந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மெக்கதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவின் இடத்திற்கு திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. ஒருத்தங்கூட இஸ்ரவேலருக்கு விரோதமா ஒரு வார்த்தையும் பேச முடியல. ஏன்னா அவங்களோடு கர்த்தர் இருக்கிறாரு, அவரே யுத்தத்தை பண்றாரு, அவரே வெற்றியை தர்றாரு. அதனால எதிர்த்து நிக்கிறதுக்கு கூட பயந்தாங்க, எதிர்த்து பேசுறது கூட பயந்தாங்க. அப்பொழுது யோசுவா கெபியின் வாயை திறந்து
அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்திற்கு வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். 5 பேரையும் கூட்டிட்டு வர சொல்லிட்டான். அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எபிரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகீசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனிடத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள். இந்த 5 ராஜாக்களுமே எமோரியர்கள். இவங்க கொண்டு வந்துட்டாங்க. அவர்களை யோசுவாவின் இடத்திற்கு கொண்டு வந்த போது யோசுவா இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரையும் அழைப்பித்து தன்னுடைய ஜனங்கள் எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து தன்னோடு கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, யுத்தத்தை நடத்துகிற மனுஷர்கள்ல அதிபதிகளா இருக்கிற தலைவர்களா இருக்கிறவங்கள பார்த்து, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்தின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். யோசுவா சொல்ல சொல்ல அந்த அதிபதிகள் கீழ்ப்படிந்து செயல்படுறாங்க. அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாய் இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, திடமனதா இருங்க. கர்த்தர் இதே மாதிரி உங்களுக்கு எதிரா இருக்கிற சத்துருக்களுக்கும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களிலே தொங்கினார்கள். தூக்கு மரத்துல தொங்க போட்டான். சூரியன் அஸ்தமித்த வேளையிலே யோசுவா அவர்களை மரத்திலிருந்து இறங்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒளித்து கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாசலிலே அடைத்தான். அவங்க உடம்ப இறக்கி கெபியில போட்டு அந்த பெரிய கல்லை வச்சு மூடி அந்த சத்துருக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதை நம்ம இங்க பார்க்கிறோம். கர்த்தர் சொன்னபடியே அவங்களுக்கு செய்து யுத்தத்தை செய்தார் அப்படின்றத பார்த்தோம். இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, யோசுவா கிபியோனியருக்கு எதிராக இருந்த எமோரியர்களுக்கு எதிராக கிளம்பி போறாரு. யுத்தத்துக்கு போகும்போது இவங்க யுத்தம் பண்ணும்போது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பெரிய கற்களை விழச் செய்தார். அவங்க பட்டயத்துல கொன்றதை விட இந்த கல்லு விழுந்து கொன்றவங்க அதிகமான பேர். யோசுவா கர்த்தரிடத்துல பேசி அதுக்கப்புறம் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேசுறாரு. நீ கிபியோன் மேலும் ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் அப்படியே நிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னபடியே இவங்க யுத்தம் செய்து முடிக்கிற வரைக்கும், சத்துருக்களை அழிக்கிற வரைக்கும் சூரியன் மறைகிறதுக்கு தீவிரிக்காம அப்படியே நின்றது. இது மாதிரி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்டு நடந்தது இதுக்கு முன்னாடியும் இல்லை, இதுக்கு பின்னாடியும் இல்லை. கர்த்தரே அவங்களுக்காக யுத்தம் பண்ணினார். நம்மளோட காரியத்திலையும் கூட கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்மளை எல்லா விதங்கள்லையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். நமக்கு எதிராக செயல்படக்கூடிய பிசாசோட தந்திரங்கள்ல இருந்து நம்ம வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் தேவன். அவர் நம்ம கூட இருக்கிறாரு. அதனால எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தரையே நம்ம சார்ந்து கொள்ளும் போது நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி வெற்றியை பெற செய்வாரு. இப்ப அந்த 5 ராஜாக்களையும் கெபியில ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சு அத யோசுவா ஒரு பெரிய கல்லை வச்சு அதை மூட சொன்னாரு. அப்படியே செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய ஆட்களை அனுப்பி அந்த 5 ராஜாக்களையும் கூட்டிட்டு வர சொல்றான். யுத்த மனுஷர்கள்ல அதிபதிகளை பார்த்து உங்க காலை உங்க கழுத்தின் மேல வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்து யோசுவா சொல்றாரு, பயப்படாம கலங்காமலும் திடமனதா இருங்க. உங்க சத்துருக்கள் எல்லாத்துக்கும் கர்த்தர் இப்படியே செய்வார். எல்லா சத்துருவையும் நீங்க மேற்கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 5 பேரையும் கொன்னு போட்டான்.
இந்த 5 பேரையும் மரத்துல தூக்கி வச்சிருந்தாங்க. அடுத்து சாயங்காலம் ஆகும்போது அந்த உடம்பை எடுத்து கெபியில போட்டு ஒரு பெரிய கல்லை வச்சு மூடிட்டாங்க அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், இயற்கையும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத இந்த நாள்ல நாங்க தியானித்தோம். யோசுவாவோட வார்த்தையை கேட்டு, சொல்லை கேட்டு நீர் செயல்பட்டதை இன்னைக்கு நாங்க கேட்டோம். ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிறவர், எங்களுடைய சூழ்நிலைகள்லையும் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, நாங்க சோர்ந்து போகாம எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி பார்த்து ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். பயப்படாமலும் கலங்காமலும் திடமனதாயிருந்து எல்லா சத்துருடைய கிரியைகளையும் ஜெயம் எடுக்க இங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்யறவங்களை பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்யத்தின் பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.